எல்லாருக்குமே வணக்கம். ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நாங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது எங்கள் கூட சேர்ந்து சந்தோஷப்பட்டு நல்லதாக கமெண்ட் போட்டு எங்கள் ஹாப்பினஸில் ஹாப்பியாக பங்கெடுத்தவங்க, அதையும் தாண்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் வருத்தப்படுறது மாதிரி பேசியிருந்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்பவே கேர் எடுத்து எங்களோட வருத்தத்தில் வருத்தமாக பங்கெடுத்தவங்க, அதே மாதிரி தைரியமாக இருக்க வேண்டிய நேரத்தில் ஒன்றும் ஆகாது எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு எத்தனை 1000 பேர், முகம் தெரியாத எத்தனை பேர் இன்றைக்குமே ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி தட்டி கொடுத்து தூக்கி விட நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. இந்த மாதிரியே நம்ம விழுந்து போகிற நேரத்தில் நம்ம தூக்கி விடுறது மாதிரியான ஆட்கள் நமக்கு கிடைச்சது ரொம்ப நல்ல விஷயம். அந்த மாதிரி இடத்துல கடவுள் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அந்த எல்லா கமெண்ட்லேயுமே நான் என்னென்னா, ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கிற விஷயத்த தானே நம்ம எப்பயும் சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்களோட மனசை பார்க்குறேன். உண்மையிலே உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. ஆனால் இதையும் தாண்டி இப்படி எல்லாத்தையும் கஷ்டத்தில் கஷ்டம், சிரிப்பில் சிரிப்புமாக பங்கெடுத்த முகம் தெரியாதவர்கள் இருக்கும்போது, முகம் தெரிஞ்சு இவனுக்கு இப்படி ஆயிடுச்சா, இப்படி தான் இருக்கணும், இவனுக்கு இப்படி நடந்துருச்சா, இவனுக்குன்னு என்ன மீன் பண்ணி மட்டும் சொல்லலை, இவனுக்கு, இவங்களுக்கு, இல்லை இந்த குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சா சந்தோஷம் அப்படின்னு நினைக்க சில ரொம்ப பெரிய நல்ல உள்ளங்களுமே உண்டு. அது எப்போவுமே இருக்கிறது தானே. நம்ம ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் வளர்கிறோம், இல்லை ஜஸ்ட் அவங்கள விட கொஞ்சம் மேலே இருக்கோன்ற மாதிரி வந்தாச்சுன்னாலே எப்பயுமே இது நினைக்கிறதா. அப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அதுவுமே நிறைய காது கேட்கவே நிறைய கேள்விப்பட்டதும் உண்டு. அப்படிப்பட்டவங்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கெட்டு போகிறதுனால உன் மனசுக்கு சந்தோஷம்னா அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் யாருக்குமே எந்த துரோகம் பண்ணாமல் நம்ம பண்ணுற நல்லதுக்கான பலனை கண்டிப்பாக அந்த கடவுள் நமக்கு திரும்ப செய்வார்ன்ற அதே நம்பிக்கையோடு இருக்கிற எங்களுக்கு என்னைக்கு ஆனாலும் அந்த கடவுள் கைவிட மாட்டார். இன்றைக்கி சப்போஸ் சில இடத்துல நம்ம விழுந்து போகணும்னு சொல்லிட்டு கைகொட்டி சிரிக்க அளவுக்கு நீங்கள் இருந்திருந்தாலும், நாங்கள் விழுந்த இடத்துல கண்டிப்பாக எங்களை தூக்கி நிறுத்துவார். ஆனால் அதே மாதிரி திரும்ப நீங்கள் விழும்போது நாங்கள் சிரிக்க மாட்டோம். அவனவன் செய்யறதுக்கு தர்ற ஒருத்தன் சிரிப்பான் கண்டிப்பாக. அது அவனுக்கு தான் தெரியும். ஆனால் முகம் தெரிஞ்ச நபர்களே நிறைய பேர் இவனுக்கு இப்படி ஆயிடுச்சா, இப்படி தான் நடக்கணுன்ற எண்ணத்தோடு எல்லாம் இருக்கிறவங்க இருக்கீங்க. எதனால் இந்த எண்ணம், அப்படி யாரை நம்ம 3வது மனுஷனாக பார்த்தோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் தெரியல. யாராக இருந்தாலுமே எங்கள் நம்பிக்கை ஆண்டவன் தான். அதனால் அவர் எங்களை ஒரு நாளைக்கும் விட்டுற மாட்டார்னு நம்பிக்கை இருக்குது. அதோட எங்களுக்காக எப்பயுமே வேண்டுதலோடையும் நம்பிக்கை தார அளவில் இருக்க என்னோட சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நாங்களும் கூடிய சீக்கிரமாக அவங்களுக்குமே சரியாகி பிள்ளைக்குமே எந்த நோயும் இல்லாமல் நல்லபடியாக நாங்கள் சரியாகி வீட்டுக்கு வரணும். வந்ததுக்கப்புறம் சந்தோஷமான விஷயத்தை எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நீங்களும் இன்னுமே வேண்டிக்கோங்க. ஏன் திரும்ப திரும்ப அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷனையுமே தனிப்பட்ட நம்பிக்கையாக வச்சதில்லை. ஆண்டவன் மட்டும்தான் அன்னைக்கும் இன்னைக்கும் நம்பிக்கை. அதனால தான் உங்கள்கிட்டையுமே அந்த கடவுள் பக்கத்தில் நீங்கள் வேண்டுதல் பண்ண நேரத்தில் எங்களுக்காக வேண்டிக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமே அதனால தான். ஒவ்வொரு கமெண்டும் நான் பார்க்கும்போது உண்மையே எனக்கு மட்டும் இல்லை, திவ்யாவுமே பார்க்கும்போது அப்படி தான். எங்களுக்கு ஒரு புதுசாக என்னமோ தோல் பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் தோளில் தட்டி தர்றது மாதிரியான ஒரு ஃபீல் அதிலிருந்து வருது. ரொம்பவே தேங்க்ஸ்.